த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து சித்தி, அவங்க அறிஞ்சதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க லைஃப்ல எவ்வளவு பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு. இந்த சமயத்துல போய் நான் அப்படி சொன்னா அவங்களால எப்படி ஏத்துக்க முடியும்? அதான் என்ன அடிச்சிட்டாங்க. ஆனா அவங்களோட இடத்துல வேற யாராவது ஒரு பொண்ணு இருந்திருந்தா இந்நேரம் என்னென்னமோ நடந்திருக்கும். எனக்கு இப்போ என்ன வருத்தம்னா, இனி அவங்க கூட பேச முடியாது, நேருக்கு நேரம் அவங்கள பார்க்கவும் முடியாது. ஏன் பார்க்க முடியாது, பேச முடியாதுன்னு நீ ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்படி ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு சித்தி நான் அவங்கள பார்க்க முடியும், பேச முடியும்? அதெல்லாம் பேச முடியும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் சித்தப்பா முதல்ல என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொன்னப்போ அஞ்சலி மாதிரி தான் நோனம் பொலோன்னு ஒரு அற வச்சு. அப்படியா? ஆமா. ஆனா நான் அடிச்சிட்டேங்கிறதுக்காக அவர் அப்படியே விட்டுட்டாரா? விடலையே. என் பின்னாடியே வந்து சுத்திக்கிட்டு இருந்தாரு. தைரியமா என்கிட்ட வந்து பேசினாரு. அதையெல்லாம் நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவரு என் மேல எவ்வளவு காதல் வச்சிருந்தாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா இல்லையா? நான் வாழலையா? இத பாரு தம்பி, எப்பவுமே எடுத்த உடனே எதுவுமே நடக்காது. அப்படியே நடந்துருச்சுனாலும் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு நாம ஒரு எக்ஸாம் எழுதுறோம். ஃபெயில் ஆயிட்டோம்னா என்ன பண்ணுவோம்? அதோட படிப்பே வேணான்னு விட்டுருவோமா? சொல்லு, விட்டுருவோமா? இல்ல தானே? ஒரு அட்டெம்ப்ட் எழுதுவோம், ரெண்டாவது அட்டெம்ப்ட் எழுதுவோம், மூணாவது அட்டெம்ப்ட் எழுதுவோம். பாஸ் ஆகுற வரைக்கும் அட்டெம்ப்ட் எழுதிக்கிட்டே இருப்போம்ல. எக்ஸாமுக்கே நம்ம இப்படி பண்றோம்னா இது நம்ம வாழ்க்கை தம்பி. இது பாரு, என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு